Hi students, now we are going to discuss homogeneous system of linear equations. So what is homogeneous equations? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நான் homogeneous equation. நான் homogeneous equation அப்படின்னா அதில் கான்ஸ்டன்ட் இருக்கும். homogeneous equationல கான்ஸ்டன்ட் இருக்காது. ஓகே, வேரியபிள் வித் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் உடைய ப்ராடக்ட் அதோட சம்மேஷன் தான் இருக்குமே தவிர இங்கே தனியாக கான்ஸ்டன்ட் இருக்காது. ஈக்குவல் டு 0 தான் இருக்கும் எல்லா ஈக்குவேஷனுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை தான் நம்ம ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ இதில் நான் எம் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதில் பாருங்கள், வேரியபிள் x1 x2 x3 எக்ஸட்ரா xn வேரியபிள் இருக்குது வித் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் a11 a12 a13 எக்ஸட்ரா a1n ஈக்குவல் டு 0, கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ இந்த வேரியபிள் எல்லாத்துக்குமே 0 கொடுக்குறோம் அப்படின்னா x1 ஈக்குவல் டு 0 x2 ஈக்குவல் டு 0 xn இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இதை 0வில் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0 தான் கிடைக்கும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். எல்லா வேரியபிளுக்கும் 0வை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த சொல்யூஷனை ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை பொறுத்தளவில் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு பை x1 is equal to 0, x2 is equal to 0, etc. xn equal to 0. So the solution is called a trivial solution. So next, இப்போ நம்ம எப்பயுமே சால்வ் பண்ணும்பொழுது ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் கன்வெர்ட் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் அதில் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுங்கிறது கேபிட்டல் ஏன்னு எடுத்துப்போம். அது x1 x2 x3 எக்ஸட்ரா xn வேரியபிள்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டு. நெக்ஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் X எடுப்போம், அதில் வேரியபிள் தான் இருக்கும் x1 x2 எக்ஸட்ரா xn. ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பாருங்கள், கான்ஸ்டன்ட் பதில் எல்லாமே 0வாக இருக்குது. அப்போது 0 இருக்கக்கூடிய காலம் மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ அதை O அப்படின்னு எடுத்துக்கிறோம், பிக் O. இதில் m ரோஸ் இருக்கும், ஒரே ஒரு காலம். ஸோ இது வந்து நல் மேட்ரிக்ஸ், அது காலம் மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ், கம்பைன்டு மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஏவையும் ஓவையும் கம்பைன் பண்ணி ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் AO. அதுக்கு நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்படி ரேங்க் ஃபைண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஏ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸினுடைய ரேங்க்கும் ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸினுடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கும், எப்பயுமே இருக்கும். ஏன் அப்படின்னா காலம் மேட்ரிக்ஸ் வந்து எல்லாமே 0, இங்கே எலமெண்ட்டே கிடையாது. அப்போது இந்த நல் மேட்ரிக்ஸை நீங்கள் இது கூட இந்த காலம் மேட்ரிக்ஸை இன்க்ளூட் பண்ணலனாலும் ரேங்க் வந்து ஏவோடைய ரேங்க்கும் ஏஓவோடைய ரேங்க்கும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். அந்த ரேங்க் எப்படி இருக்குன்னா விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். எம் அப்படிங்கிறது எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ அதுதான் எம். எத்தனை ஈக்குவேஷன் இருக்கும் பாருங்கள், 1 2 3 எக்ஸட்ரா எம் ஈக்குவேஷன். அப்போது அந்த ரேங்க் வந்து விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ரோஸை விட அதிகமாக போகாது, எக்ஸிட் ஆகாது. நம்பர் ஆஃப் ரோஸை விட கம்மியாக தான் இருக்கும் ரேங்க்கு, இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரூஷே கேபிலி தேரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, ரேங்க்கு ஈக்குவலாக இருந்தால் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம். பட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை பொறுத்தளவில் எப்பயுமே ரேங்க் ஈக்குவலாக தான் இருக்கும், டிஃபர் ஆகாது. அதனால் த சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம், எப்பயுமே அதுக்கு சொல்யூஷன் உண்டு. இப்போ இதில் 2 கேஸாக பிரிக்கிறோம். ஒன்று, ரேங்க் வந்து ஈக்குவல் டு n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னவுன். நம்பர் ஆஃப் அன்னவுனுக்கு ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ நம்பர் ஆஃப் அன்னவுன் n-க்கு ஈக்குவலாக இருந்தால் யூனிக் சொல்யூஷன். அந்த ஒரே ஒரு சொல்யூஷனை ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்கிறோம். அது x1 ஈக்குவல் டு 0, x2 ஈக்குவல் டு 0, எக்ஸட்ரா xn ஈக்குவல் டு 0. எல்லா வேரியபிளுக்கும் 0 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ட்ரிவியல் சொல்யூஷன், அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். சரி, இப்போ ரேங்க் வந்து ஏவுக்கு என்ன தான் இருக்கும், ஏஓவுக்கும் என்ன தான் இருக்கும். இப்போ ரேங்க் வந்து n அப்படின்னு என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏங்கிறது இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தது அப்படின்னா ரேங்க் n என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ரேங்க் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம், இப்போ 3/3க்கு ஃபைண்ட் பண்ணுறோன்னா ரேங்க் 3னா அப்போ அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம்.
determinant value 0 ஆச்சுன்னா rank அதோட reduce ஆகிடும். அப்போது rho of A is equal to n means determinant value is not equal to 0. அப்போது trivial solution இருந்ததுன்னா determinant value not equal to 0. trivial solution இருக்குது அப்படின்னா rank வந்து number of unknownக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ determinant value is not equal to 0 சொல்லலாம். செகண்ட் கேஸில் சப்போஸ் நம்பர் ஆஃப் அன்னோனோட கம்மியாக இருக்குது, ரேங்க் வந்து லெஸ் தென் என்ன இருந்தது அப்படின்னா த சிஸ்டம் ஆஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்கிறோம். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஆஸ் யூஷுவல் ரூஷே கேபிலி தரத்தை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம், லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோனாக இருந்துச்சுன்னா த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் சொல்லியிருப்போம். ஸோ இன்ஃபைனட் ஆஃப் நம்பர் ஆஃப் சொல்யூஷனை தான் இங்கே நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்கிறோம். அப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் என். அப்போது ரேங்க் என்னை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 தான் இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா ரேங்க் வந்து என்ன இருக்கும். ஸோ த சிஸ்டம் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் 0. ஓகே, லெட் வி மூவ் ஆன் ப்ராப்ளம் நவ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் in exercise 1.7. The question, solve the following system of homogeneous equations. So 3 equations are given. So this is system of homogeneous equation. So let me solve now. First we have to form matrix equation 3 2 7 4 minus 3 minus 2 5 9 23. The variable x y z equal to 0 0 0. Ax is equal to, this is null matrix. Okay, O. 3 variables கொடுத்துருக்காங்க. அப்போ 3 number of unknowns இருக்குது. number of unknown 3. ஸோ இப்போ நம்ம ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் AO ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 3 2 7 4 minus 3 minus 2 5 9 23 0 0 0. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4ஐயும் 5 நம்ம 0 ஆக்கணும். அதனால் என்ன செய்கிறோம், எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ R2 implies 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3R2 minus 4R1. நெக்ஸ்ட்டு R3 implies 5, இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் R3. ஸோ 3 into R3 minus 5 into R1. ஸோ 5R1 which equivalent to, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த R2 உடைய ப்ராசஸ் எங்கள் சைடில் எழுதிக்கலாம். 3 into R2, R2ல 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போது 3 4s are 12. நெக்ஸ்ட்டு 3 3s are 9 minus 9, 3 2s are 6 minus 6 0. நெக்ஸ்ட்டு 4 into R1, 4 3s are 12, 4 2s are 8, 4 7s are 28. நெக்ஸ்ட்டு 4 into 0 0. ஸோ மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 minus 17, ரெண்டு ஆட் பண்ணால் minus 34 0. ஸோ நெக்ஸ்ட்டு R3 நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். 3 into R3, 3 5s are 15, 3 into 9 27. நெக்ஸ்ட்டு 3 into 23, ஸோ 69. ஸோ நெக்ஸ்ட்டு 0. 5R1, 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are 15, 10 35 0 மைனஸ் மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ ஆட் பண்ணால் 0, திஸ் இஸ் 17. ஸோ இங்கே 34. இப்போ என்டர் பண்ணிடலாம். ஸோ R1 3 2 7 0. நெக்ஸ்ட் R2ட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். 0 minus 17 minus 34 0. ஸோ நெக்ஸ்ட்டு R3யோட வேல்யூ 0 17 34 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் R3, அப்போ இந்த 17 0 ஆக்கணும். இங்கே minus 17 இருக்குது. ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். ஸோ R3 implies R3 plus R2. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா
first row 3 2 7 0. So next 0 minus 17 minus 34 0. So last la add பண்ணா 0 0 0 னு கிடைச்சிரும். இது லாஸ்டா கிடைச்ச ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். இது ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம்ல இருக்கு. So the last equivalent matrix is in row equivalent form. Okay, so இப்போ நம்ம rank find பண்ணோம் அப்படின்னா row of A which is equal to row of AO ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன்னா லாஸ்ட் காலம் ஃபுல்லாக 0. ஓகே, ரேங்க் பாருங்கள், ஏவுக்கு பார்த்தாலும் 2 தான், ஏஓ ரெண்டுத்துக்கு பார்த்தாலும் 2 தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 விச் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோனை விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அப்போ பை ரூஷே கேபிலிட்டி தேர் என்ன சொல்லலாம், தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். இங்கே லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால நம்ம நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொன்னால் போதும். ஓகே, அப்போது தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் and has a non-trivial solution. ஸோ அந்த சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி பண்ணுவோம், 3 2 7 இங்கே 0 -17 -34 0 0 0 இங்கே வேரியபிள் x y z ஈக்குவல் டு 0 0 0. ஸோ இப்போ அதில் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3x + 2y + 7z is equal to 0. ஸோ திஸ் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு -17y -34z is equal to 0. This is equation 2. So third one 0 equal to 0 is meaningless. இப்போ நம்மகிட்ட ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, பட் 3 unknowns இருக்கு. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை சப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ we have 2 equations but 3 unknowns. So let z is equal to some constant k. K belongs to R. So substitute in 2. Substitute in 2. 2ல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, -17y is equal to இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம், +34 z பதில் k சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ண 1 times, இது 2 times. ஸோ y is equal to -2k. ஸோ ஒய்யோட வேல்யூ. ஸோ ZY இந்த ரெண்டு வேல்யூஸுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் இன் 1. அப்போது 3x is equal to இதெல்லாம் அங்கே அந்த சைடு கொண்டு போயிடுங்க, -2y ஆகிடும். ஸோ -2 2s are 4. ஓகே, ஸோ 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 4k. நெக்ஸ்ட்டு 7 அந்த பக்கம் போனால் -7k. ஸோ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா -7 + 4 -3k. ஸோ இதில் x is equal to 3 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -k அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, அப்போது therefore the solution x is equal to -k, y is equal to -2k and z is equal to k, where k belongs to R. Okay, next let me see second one. So first let me form matrix equation. The coefficient matrix 2 3 -1 1 -1 -2
3, 1, 3. The variable x, y, z which is equal to 0, 0, 0. A, x is equal to O, null matrix. Next augmented matrix AO equal to combine பண்ணிடலாம் 2 3 minus 1 1 minus 1 minus 2 3 1 3 0 0 0. So next the one first element இருந்தால் பெட்டராக இருக்கும், அதனால் interchange பண்ணிடுவோம். R1 interchange R2. So அப்போ 1 minus 1 minus 2 0. Next second row 2 3 minus 1 0. Third row 3 1 3 0. Next இந்த 2ஐயும் 3ஐயும் நம்ம 0 ஆக்கிடலாம். So R2 implies R2 minus 2R1. Similarly R3 implies R3 minus 3R1. So இப்போ R1 2ஆல் ப்ராடக்ட் பண்ணி மைனஸ் பண்ணிக்குவோம். ஸோ 2 minus 2 0 ஆகிடும். அதுக்கு முன்னாடி R1 என்டர் பண்ணிடலாம். ஸோ 2 minus 2 0. ஸோ நெக்ஸ்ட்டு 3 minus minus plus 2 ஆகிடும். 5 ஆட் பண்ணால் 5. நெக்ஸ்ட்டு 2 2 are 4 minus 1 plus 4 ஆகிடும். ஸோ plus 3. நெக்ஸ்ட்டு 0. 3 minus 3 0. தேர்ட் ரோ இங்கே 1 minus minus plus 3. ஸோ 3 plus 1 4. Next 3 2s are 6 plus 6 plus 3. So 9 0. Next in the 4 0 ஆக்கலாம். அதுக்கு R3 implies இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 5 R3 minus 4 R2. ஓகே, இதை நம்ம எழுதிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டுனா 0 4 5s are 20. 4 into 5 into 9 45. So next 0. Next 4 ஆல் R2 ப்ராடக்ட் பண்ணுறீங்க. 0 4 5s are 20 but minus 20. Next 4 into 3 12. So minus 12 0. ஓகே, ஸோ டேரெக்டாக நான் மைனஸ் பண்ணிட்டேன், சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் 0 0 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 33 0. ஓகே, அப்போது 1 minus 1 minus 2 0. Second row 0 5 3 0. Third row 0 0 33 0. இப்போ இதுக்கு ரேங்க் பாருங்கள், ஏவுக்கும் 3 தான், ஏஓ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸு ரேங்கு 3 தான். ஸோ ரேங்க் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏஓ. The last equivalent matrix is in row echelon form. Row echelon formல இருக்குது, பட் ரேங்க் எப்படி இருக்குன்னா 3 தான், is equal to 3. That is equal to number of unknown. Number of unknownக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். The system is consistent. So the system is consistent and has unique solution. யூனிக் சொல்யூஷன் நம்ம என்னவா சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே ஹோமோஜினியஸாக இருக்கிறதுனால ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, அண்ட் இட் இஸ் எ ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகே, ஸோ அந்த ட்ரிவியல் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியும், எல்லாமே 0 தான். ஸோ தட் இஸ் x is equal to 0, y is equal to 0 and z is equal to 0. So this is trivial solution. Thank you, students.